என்னதான் உலகமும் தேசமும் பெண்களை உயர்வான இடத்துல வைத்திருந்தாலும் இன்னைக்கு அநேக வீட்டுக்குள்ள பெண்களை இன்னும் என்ன செய்கிறாங்க, தாழ்வான இடத்துக்குள்ள வச்சிட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இது வந்து தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். இன்னும் சொல்ல போனா என்னதான் வீட்டுக்குள்ள நம்ம அவர்கள் தாழ்வாக பார்த்தாலும் கர்த்தருடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம 68வது சங்கீதத்தை வாசித்தோம். அதுல 12, 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து, பெண்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். 68வது சங்கீதம் அதோடைய 12, 13வது வசனத்தை ஆண்களும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. 68வது சங்கீதம் அதனுடைய 12, 13வது வசனத்தை எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? சேனைகளின் அல்லேலூயா. இந்த இடத்துல வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல சாட்சி என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஸ்திரியானவள் அடுப்பின் அடியில் கிடந்தவளாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று என்ன செய்கிறதா வேதம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னதான் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டு வேலையை செய்கிறவர்களாக இருந்தாலும் தேவன் நம்மை ஒரு நாளும் அப்படிப்பட்டவர்களாக மாத்திரம் பார்க்கவில்லை. மாறாக அவர் நம்மை புறா சிறகுகள் போல பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் விலையேற பெற்றவர்களாகவும் தேவன் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு பெண்ணால எதையும் என்ன செய்ய முடியும்னா தாங்க முடியும். இது ஏதாவது ஒரு சூழ்நிலையில மட்டும் பெண் இதை என்ன செய்யலன்னா நிரூபிக்கல. தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் இந்த மகத்தான வல்லமை அவ என்ன செய்துட்டு இருக்கானா நிரூபித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதியிருக்கிறாரு. உண்மையாகவே நான் இதை உண்மை ஆமோதிக்கிறேன். எத்தனை பெண்கள் இதை உண்மைன்னு ஆமோதிக்கிறீங்க? கைதுக்குங்க பார்க்கலாம். நான் சொன்ன வார்த்தை புரியும் நினைக்கிறேன். அதாவது ஒரு பெண்ணால எதையும் தாங்க முடியும். இது ஏதாவது ஒரு சூழ்நிலையில மட்டும் கிடையாது. தினம் அவளுடைய வாழ்க்கையில இந்த மகத்தான வல்லமையை பெற்றுக்கொண்டு அவ ஒவ்வொரு நாளும் தாங்கி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு என்ன செய்யறதுக்கான எழுதியிருக்கிறாரு. உண்மையாகவே இது பின்னால் ஒரு பெண் இருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேபி அம்மாவாக இருக்கலாம், அது மேபி தங்கையாக இருக்கலாம், இல்ல அது ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு மனைவியாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆணினுடைய ஒரு வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்லுவாங்க. அது உண்மை. பெண்ணால் எல்லா காரியத்தையும் யோசித்து ஒரு குடும்பத்தை ஹேண்டில் பண்ண முடியும். இது வேதமும் நமக்கு சொல்லி தருகிறது. நீங்க நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட குவாலிட்டி எப்படி இருக்கும் என்கிறத அழகாக சாலமோன் ஞானியை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்து இருக்கிறார். அப்போ இந்த நாட்களிலேயும் கர்த்தர் கிருபையாய் இப்படிப்பட்ட ஒரு நல்ல குவாலிட்டியோடு கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். நிறைய வேளைகளில் நிறைய பெண்கள் புலம்புவதையும் கேட்டிருக்கிறேன். நானும் புலம்பி இருக்கிறேன். நிறைய டைம் நம்ம எப்படி புலம்புவோம் அப்படின்னா எதுக்குதான் இந்த உலகத்துல பெண்ணா பிறந்தானே தெரியல. இந்த வார்த்தையை சொல்லாத எந்த பெண்களும் இருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். ஆனா உண்மையாகவே அப்படிதான் நிறைய டைம் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை புலம்ப வைக்கும். ஆனாலும் இந்த எல்லா சூழ்நிலைகளையும் தாங்கக்கூடிய சகிக்கக்கூடிய எல்லா பலனையும் கிருபையும் நமக்கு தந்து அவர் நம்ம இந்த உலகத்திலே வாழ செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.